அவர் 6 வருஷம் அதிமுகவில் 2 தலைவர்களில் ஒரு தலைவராக இருந்தவர். அவருக்குன்னு ஒரு வாக்கு வலிமை மக்கள் மத்தியில் உண்டு. ஸோ அலையன்ஸ் கண்டினியூ ஆகும். அதில் பாமகவுக்கு இடம் இல்லை. நம்ம தேசிய பத்திரிகைகள், நம்ம மதிக்கக்கூடிய பத்திரிகைகள் அந்த மாதிரி தப்பாக எழுதுறாங்க போது வருத்தமாக இருக்குது. நம்ம தலைவர் ராமசுப்பேர் அவங்க வாரிசுகள் நடத்தக்கூடிய பத்திரிகை அனுபவம் படிப்பினைன்னு கலைஞருக்கு தவறுகள் இருந்து பாடம் படித்து கலைஞரோட பெரிய அளவு மேம்பட்டு நிற்கக்கூடிய ஒரு மு.க. ஸ்டாலின். பிரிசனர் ஆஃப் பாஸ்டா இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கு புரிய மாட்டேங்குது சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி. பழக்கருப்பையா, தராசு ஷியாம் போன்ற கடந்த காலத்தின் கைதிகளுக்கு சீமானுக்கு அரசியல் ஒரு நெத்தி அடி. மோடி எதிர்ப்புன்னு சொல்லக்கூடியவங்க எப்படி இந்த ரைடை ஆதரிக்க முடியும்? அப்ப நீங்க மோடி எதிர்ப்பா, ஸ்டாலின் எதிர்ப்பா? நிகழ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி கணைகள் நிகழ்ச்சியில் நம்முடன் பங்கேற்றிருப்பவர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் உமார். வெகு நாள் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம். இது ஓபிஎஸ் சமீபத்தில் பிரதமரை சந்திச்சிருக்காரு. அதில் என்ன விஷயம், என்ன பேசப்பட்டது? ஏன்னா ஓபிஎஸ்க்கு நீங்கள் நெருக்கமானவருங்கிற கேட்குறேன். நெருக்கமானவர்னு இல்லை, ஒரு தடவை அண்ணனை சந்திச்சிருக்கிறேன். ஓகே ஓகே. 2 தடவை சந்திச்சிருக்கிறேன். ரொம்ப நல்ல மனுஷன், கொஞ்சம் அமைதியான ஆள். மற்ற அரசியல்வாதியிலேருந்து வித்தியாசமான ஆட்கள் தான் பார்த்த அளவில். ஓகே, அவர் அரசியல் அரங்கத்துக்குள்ளே அவர் ஒரு லீடர். நான் தொடர்ந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிளவுலையும் எடப்பாடிக்கு ஒரு ஆதரவு வளையம் உண்டுன்னா பன்னீர்செல்வத்துக்கு ஒரு ஆதரவு வளையம் உண்டு. இதுதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். பன்னீர்செல்வம் எடப்பாடிக்கு முன்னாடியே பெரிய தலைவராக இருந்தவர். எடப்பாடி முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே பன்னீர்செல்வம் முதல்வரானவர். அப்புறம் எடப்பாடி அமைச்சரவையில் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அப்போ ஈக்குவல், நம்ம ஒரு டெப்டி பேருக்க கூடாதுங்கிறது ஒரு பார்வைனாலும் கூட, அங்கே ரிசைன் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு ஒரு பார்வைனாலும் கூட, எனிவே அந்த இது ஒருங்கிணைப்பாளர் இவர், அவர் இணை ஒருங்கிணைப்பாளர். அப்போ 2 ஈக்குவல் லீடர்ஸ். லீடருக்கு ஒரு ஓட்டு உண்டு. இதுதான் மற்றவங்க சேலத்துல இருந்து ஒரு தலைவர் சொல்லி கொடுத்தது அப்படியே இதுல எஸ்டிஎஸ் கூடயும் இது திருநாகர் சனம் கூடயும் ஒப்பிட்டு சம்பத் கதை இவங்களுக்கு தெரியல, ஒப்பிட்டு அதை பேசுறது எங்க வழக்கமா இருக்குது. 2 லீடர். இவங்க ஜெயலலிதாவுக்கு விசுவாசி, ஜெயலலிதாவால பரந்தனி பாராட்டப்பட்டவங்க. அதுதான் மெயின். இது அடுத்தால முக்குலத்தோர் சமுதாயத்துல பெரிய பொசிஷனுக்கு வந்தவர். அடுத்தால இன்னொன்று என்னன்னா, யாரையும் பொலிட்டிக்ஸ் பண்ணி சதி பண்ணி பொலிட்டிக்ஸ் பண்ணாதவர். இயல்பா அவருக்கு கிடைக்கும். அதுதான் அவரோட ஒரு இதுல இருந்தது. அதனாலதான் நான் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தர்மர் மாதிரி நின்னார் நான் சொன்னேன். அன்னைக்கு அவருக்கு ஆதரவான குரலை நாம கொடுத்ததுன்னா ஒரு நியாயத்தின் பக்கம்னு நம்ம அந்த குரலை கொடுத்தோம். மக்கள் தீர்ப்பளிக்கட்டு யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டுன்னு. இன்னைக்கு மோடி என்ன நினைக்கிறாருன்னா, ஓபிஎஸ்க்கு ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு கடைசியாக அவர் பிரதமர்னு வந்த 20% வாக்குக்குள்ள ஒரு கணிசமான பகுதி மோடி பிரதமர்னு ஓபிஎஸ் கொண்டு வர முடியும்னு அவர் நினைக்கிறாரு. 20% ஓட்டு தான் வந்தது. ஜெயலலிதாவுக்கு இருந்த 40% ஓட்டில் 20% மற்ற இடங்களுக்கு போயிட்டு 20% ஓட்டு தான் வந்தது. ரெட்டையில ஓட்டாட்டு 20% தான் வந்து. அந்த 20%க்கும் இபிஎஸும் ஓபிஎஸும் கேட்டலிஸ்ட் போல்ஸ். அப்போ அதில் ஒரு பெரும்பகுதியை ஓபிஎஸ் மோடி தலைமைக்கு கொண்டு வர முடியும். ஓபிஎஸ் ஒரு சக்தி. அந்த இதை மோடி கருதுறாரு. இதைத்தான் நாமளும் பாஜக தலைமைக்கும் தெரிவித்தோம். ஓகே, அப்போனா அவருக்காக தொகுதி எதுவும் வாங்கி நிற்பாரா? இல்லை நிறைய தொகுதி அவர் பெரிய சக்திங்கிற அடிப்படையில் அவருக்கு இடங்கள் ஒதுக்கப்படும். அவர் ஒரு பெரிய சக்தி. அவர் தான் அந்த அதிமுக ஓட்டில் பெரும்பகுதியை மோடி தலைமைக்கு கொண்டு வரணும். அவரை வச்சு தான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த. அஃபிஷியலாக அதிமுக கிட்ட போயிருச்சு. அப்போ இவர் என்னன்னு சொல்லிட்டு நிற்பாரு? அது நீங்கள் என்ன நாள் இருக்குது, பொறுத்திருந்து பாருங்க. பல வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக போயிட்டுங்கிறதை ஓபிஎஸ் டிஸ்பியூட் பண்ணுறாரு. பார்த்துருப்பீங்களா அவர் பேச்ச? என்ன பொறுத்த அளவில் எம்ஜிஆர் நான் தான் திமுகன்னாரு, கடைசியில் அதிமுகன்னு ரெட்டலையை வாங்கினாரு. அதே மாதிரி ரெட்டலையில் தான் நிற்போன்னு சொல்லக்கூடியவர் அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா வேற புது சின்னத்தில் நிற்கலாம். எம்ஜிஆருக்கு கொடுத்த மாதிரி, ஜானகிக்கு கொடுத்த மாதிரி, ஜெயலலிதாவுக்கு கொடுத்த மாதிரி அவருக்கும் தமாக வந்தது மாதிரி அவருக்கு அந்த உரிமை இருக்கு. காரணம், அதிமுகவில் 2 தலைவரில் ஒருத்தராட்டு டுயல் சிக்னேட்டரி ஆட்டு 50% அதிமுக ஆட்டு ஆர்கே நகர்ல இருந்து ஈரோடு கிழக்குக்கு முன்பாக வர இருந்தவருங்கிறனால அதை தேர்தல் ஆணையரும் அங்கீகரிச்சிருவாங்க. ஸோ அவர் 6 வருஷம்
அதிமுகவில் 2 தலைவர்களில் ஒரு தலைவராக இருந்தவர். அவருக்குன்னு ஒரு வாக்கு வலிமை மக்கள் மத்தியில் உண்டு. அது எவ்வளவுங்கிறதான் பார்க்கணும். அதாவது கட்சியே இல்லைனாலும் சுயேட்சையா நின்னா கூட சுயேட்சையாலாம் நிற்க போகிறதில்ல. வேற எப்படி? கட்சி அவர் அதிமுக தானுன்னு கிளைம் பண்ணுறாரு. ஆமா, அது இல்லைன்னா தனி கட்சியை போடுவார், அவ்வளவுதான். தனி கட்சி ஆரம்பிப்பாரு. அப்போ அது இல்லைன்னா தான். இல்ல, இன்னும் 2 மாசம் தானே இருக்கு. சரி, நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். அது அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த தரப்பிட்ட நம்ம பேசக்கூடியவங்கள்ட்ட அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு நடக்கலைனாலும் கூட அவங்க எம்ஜிஆர் அதிமுகன்னு ஆரம்பிச்ச மாதிரி இவங்க ஜே அதிமுகன்னு ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவரும் பிரதமர் சந்திக்கிறாரு. அதே மாதிரி ராகுலையும் சந்திக்கிறாரு. மோடியை சந்திச்சு ஒரு அழைப்பு எடுக்கிறாரு. அதே நேரத்தில் இவர் சந்திக்கிறது இந்த கூட்டணி இவங்க தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையா? அதைத்தான் நான் சொன்னேன். மோடியை சந்திக்கிறதுக்கும் இந்த கூட்டணிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. கூட்டணி தொடரும். கூட்டணி வெற்றி பெறவரும் அந்த கூட்டணி தொடரும். கூட்டணியை ரப் பண்ணிட்டு யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அந்த கூட்டணியில இருந்து. ஏன்னா யாருக்குமே எல்லா பலமுமே கம்பைன்ட் எஃபெக்ட்ல வரக்கூடிய பலம். ஆமா, அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன். உங்க கேள்விக்கு பதிலாக தான் இதை நான் சொன்னேன். அது நான் முத ஸ்டாலினுக்கு ஒரு விஐபி வரவேற்பை மோடி கொடுத்தும் போது கூட உடனே அடுத்த நாள் சோனியா போய் பார்த்தாரு. இங்க மோடியை பார்த்ததும் ராகுலையும் சோனியாவும் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த கூட்டணிங்கிறது மஸ்ட்ங்கிறதுல அவங்க தெளிவாகவே இருக்கிறாங்க. கூட்டணி தொடரும். கூட்டணி யாரும் அங்கே பெரிய எண்ணம் கிடையாது. ஸ்டாலின் பெரிய எண்ணம் கிடையாது. ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்து வந்த கூட்டணி இதுதான். எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கு செய்தி தொடர்பாளர்களுக்கும் இன்னொரு கதை தெரியுமா? சுனில் கனகூலு காங்கிரஸ்காரங்கிட்ட உங்களுக்கும் காலும் இல்லை ரெக்கையும் இல்லை, நமக்கும் இல்லை, அவர் காங்கிரஸ் தான் இருக்காரு, எடப்பாடிக்கும் செல்வாக்கு இல்லை, டெபாசிட் கிடைக்காது, எடப்பாடி கூட போனான்னு சுனில் கனகூல் சொல்லிட்டாராம் கடைசியில். நீங்க சுனில் கனகூல் முயற்சி பண்ணான்னு சொன்னதுல அவரு காங்கிரஸுக்குள்ள தண்ணி இடத்தை காப்பாத்துறதுக்கு எடப்பாடி கூட போனா டெபாசிட் கிடைக்காதுன்னு சுனில் கனகூல் தெளிவா சொல்லியிருக்கிறார். இதுதானே உண்மை. அப்ப இதை மீறி சுனில் கனகூல் ஏதாவது சொன்னார்னா பிரியங்காவுக்கு ஆளு சந்திப்பு இல்லைங்க எடப்பாடிக்கு ஒண்ணும் இல்லை, சர்வே எடுத்து பார்த்துட்டோம் பாருங்க, நம்ம வசந்தகுமார் சர்வே எடுத்திருக்கிறாரு, வசந்தகுமாருக்கு சன் விஜய் வசந்த் சர்வே எடுத்திருக்கிறாரு, எடப்பாடிக்கு சிங்கிள் டிஜிட்ல தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வாக்கு இருக்கு, இவரு கூட போனா எங்கெங்க ஜெயிக்கும், ஒரு இடத்துலயும் ஜெயிக்காதுங்கன்னு இன்னொருத்தர் சொல்லிடுவார். அப்போ மற்றவங்க சொல்லி எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லை, அவர் பலம் நிரூபிக்கல, ஓபிஎஸ் போன பிறகு முக்குலத்தோர் எதிர்ப்பு இருக்கு, இவர் கட்சியை கொங்கு வேளாளர் கட்சியா பாக்குறாங்க, இவர் கட்சியை வன்னியர் கட்சியா பாக்குறாங்கன்னா இன்னொருத்தர் சொல்லுவதற்கு முன்னாடி சுனில் கனகூலுவே எடப்பாடி கூட போனா டெபாசிட் தேராதுன்னு காங்கிரஸ் தலைமையோட சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களும் அதனால மகளிர் அணி கனிமொழி அழைச்சா கூட உடனே அங்க வந்திருந்து பாக்குற அந்த இதையும் கலந்துக்கிற இதையும் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அலையன்ஸ் கண்டினியூ ஆகும். அதுல பாமகவுக்கு இடம் இல்லை. ஏன்னா பாமகவை தோக்கடிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய சீட்டை தூக்கி கொடுப்பாரா? செந்தில்குமார் வடிவேல் கொண்டிருப்பாரு. இது உதயசூரியன் சின்னத்தில் ஸ்டாலினுக்கு தளபதியா தருமபுரியில வெற்றி கொடி நாட்டி இருக்கிறாரு. அந்த இடத்துல பாமக போய் அந்த சீட்டை தூக்கி கொடுப்பாரா மு.க. ஸ்டாலின்? என்னத்தான் எழுதுறாங்களோ பிரபல பத்திரிகைகள் எல்லாம் வருத்தமாக தான் இருக்குது நமக்கு. நம்ம தேசிய பத்திரிகைகள், நம்ம மதிக்கக்கூடிய பத்திரிகைகள் அந்த மாதிரி தப்பா எழுதுறாங்க போது வருத்தமா இருக்கு. நம்ம தலைவர் ராமசுப்பேர் அவங்க வாரிசுகள் நடத்தக்கூடிய பத்திரிகைகள். ராமசுப்பேர் நமக்கு ஒரு தலைவர், என்னத்தை சொல்ல. சரி, ஓகே. இப்போ விஜயகாந்த் மரணம் அது நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. அதோட கூட்டமும் யாரும் எதிர்பார்க்கல, அவ்வளோ கூட்டம் வந்தது. இப்போ இந்த கூட்டத்தை வச்சு யாராவது இப்போ திமுகவில் அழைப்பாங்க அப்படின்னு நம்பலாமா? இல்லை திமுக அழைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. கமலஹாசனை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க. அது எப்படி நான் பார்க்குறோம்னா, கமலஹாசன் பிறந்த நாளுக்கே 2 அமைச்சர்களை அனுப்பி கமலஹாசன் பெரிய ஆளுங்கிறத ஸ்டாலின் காட்டிட்டார். அப்போ 2 அமைச்சர்களை, அதுவும் பவர்ஃபுல் மினிஸ்டர் மாசு, நண்பர் மாசு பவர்ஃபுல் ஆனார். அடுத்தால சேகர் பாபு, அவரும் பெரிய ஆர்கனைசர் நார்த் மெட்ராஸில், 2 பேரையுமே அனுப்பி வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக கமலஹாசனை மதிக்கிறாங்க. கமலஹாசன் பிரச்சாரத்துக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க. அவரும் மக்களை சந்தித்து எம்பி அதுக்கு அவர் விரும்புவார். 2% ஓட்டு கடைசியாக எடுத்திருக்கிறாரு. எதிர்ப்பு ஓட்டு கிடையாது, பிரச்சார வலிமை இருக்குது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே திமுக கூட்டணி இளங்கோவனுக்கு பிரச்சாரம் பண்ணாரு, நல்ல கூட்டம் இருந்தது. அந்த அவருக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ கமலஹாசன் ஒரு அசெட்டு தேவைன்னு நினைக்கிறாங்க. இதில் தேமுதிக பொறுத்த அளவில்
விஜயகாந்துக்கு குட்வில்லு, விஜயகாந்துக்கு நட்பு எல்லாமே ஸ்டாலினுக்கு தெரியுது. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள வந்து அவங்க ஒரு நம்பல. நம்பல. எஸ். நம்பல. அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி பண்ணுவாங்கங்கிறது அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ இதுல கமலஹாசன் வந்து அந்த சனாதன ஒழிப்பு விஷயத்துல திமுகவுக்கு ஆதரவாட்டு தெளிவா பேசி திமுக பக்கம் நிற்கிறேங்கிறத அவர் தெளிவா நிலைநாட்டிட்டாரு. ஈரோடு கிழக்குல பிரச்சாரத்துக்கும் வந்து அதை உறுதிப்படுத்திட்டாரு. மேலும் அவர் காங்கிரஸ், அந்த மத சார்பின்மை, மோடி எதிர்ப்பு இதுலெல்லாம் உள்ளவர்னால அது வந்து அந்த அலையன்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியிலையும் பிரச்சனை இருக்காது. இந்த தேமுதிகவுக்கு 4 சீட்டு கொடுத்தாங்கன்னா இந்த சீட்டை வாங்கிட்டு மோடி கிட்ட போயிருவாங்க. அப்ப இவரும் தேமுதிகவுக்குள்ள மோடிக்கு போறதுக்கு பிளான் போடுறாரா அப்படின்னு அந்த அணிக்குள்ள கெமிஸ்ட்ரியிலே சிக்கல் வரும். இது கமலஹாசனை சேர்க்கும்போது தனிச்சு நின்னவர் மோடி எதிர்ப்பாளர். அப்ப மோடி எதிர்ப்பு அரசியல் தான் பண்ண போறாங்க. அப்ப அதுல கெமிஸ்ட்ரியில மேட்டர் வராது, பிரச்சனை வராது கெமிஸ்ட்ரியில. இப்போ என்டிஏல இருந்த ஒரு கட்சியை கொண்டு சேர்த்தாங்கன்னா அது கெமிஸ்ட்ரியில இந்த கட்சி இங்க எம்பியா சேர்த்துக்கிட்டு மோடி கிட்ட மந்திரி வாங்கிட்டு போயிருவாங்க. அப்ப இதுக்கா நம்ம ஓட்டு போடணும்னு அதை செய்து தேமுதிகனாலும் சரி பாமகனாலும் இந்த பிரச்சனை வரும். பாமக தேவையில்லை. பாமக 2009, 2019, 21 எல்லாம் தோக்கடிச்சு காட்டின பிறகு ஏற்கனவே செந்தில்குமார் சீட்டை கொண்டு அங்கதி கொடுப்பாங்களா? யார் கொடுப்பா? அது நம்ம பாமக ஒரு பெரிய அரசியல் சக்தியா மதிச்சுக்கிட்டு டாக்டர் ஐயா ஒரு பெரிய தலைவராக கலைஞர் புறம் வச்சுட்டு அப்படியே டீசெண்டா தட்டி விட்டுருவாங்க. அதே மாதிரி தேமுதிகவையும் டீசெண்டா அதை ட்ரீட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. மேலும் வைகோ இருக்கிறாரு, துறை வைகோ எஃபெக்டிவா செயல்பட்டு இருக்காருன்னு சொல்லும் போது வந்து இதுவே போதுங்கிற முடிவுக்கு தான் வருவாங்க. வைகோ வந்து லாயல் அலையா இருக்கிறாரு. வைகோவுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ண மாதிரி அண்ணனால இப்ப பிரச்சாரம் பண்ண முடியாது, அது எனக்கு தெரியுது. அப்ப அந்த இடத்த கமலஹாசன் காம்பன்சேட் பண்ணதுக்கு கமலஹாசன் கூடுதலாட்டம் அவங்களுக்கு அந்த இடத்துக்குள்ள தேவைப்படுறான்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு தலைவர்கள் என்ன செய்வாங்க, ப்ரூடண்டா எப்படி பண்ணுவாங்கங்கிற அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன். என்னோட அபிப்பிராயம், முத்தமிழறிஞர் கலைஞரை விட ராஜதந்திரத்திலும் அரசியல் நுணுக்கத்திலும் சிறந்த ஒரு அனுபவம் படிப்பினையாக கொண்டு சிறந்து விளங்கக்கூடியவர் மு.க. ஸ்டாலின். தப்பு பண்ணாம தெளிவா போகக்கூடிய ஒரு தலைவராக தான் நான் அவரை ஜட்ஜ் பண்றேன். என்னோட ஜட்ஜ்மெண்ட் வந்து தரவுகளோட தான் நான் ஜட்ஜ் பண்றேன். அந்த வகையில் ஸ்டாலின் வந்து நிதானமா தன்னோட அரசியல் நகர்வுகளை செய்வாருங்கிற அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை நான் வலுவா ஆணித்தரமா சொல்றேன். பெரும்பாலும் இந்த கருத்துக்கள் தப்பாது, கரெக்டா போகும். காரணம், அரசியல் நுணுக்கத்தை அனுபவம் படிப்பினைன்னு கலைஞருக்கு தவறுகள்ல இருந்து பாடம் படிச்சு கலைஞரோட பெரிய அளவு மேம்பட்டு நிற்கக்கூடிய ஒரு மு.க. ஸ்டாலின். ஓகே. திமுக அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்யும் சீமான் வந்து அதே சீமான் தான் சொல்றாரு, ரெய்ட்லாம் வந்து அரசியல் பழிவாங்கல் அப்படின்றாரு. அது திமுக ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி இருக்கா? இல்லை, அந்த இடத்துல தான் பிரிசனர் ஆஃப் பாஸ்டா இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கு புரிய மாட்டேங்குது சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி. ஷியாமண்ணனே இன்னும் புரியலைங்கிறது ரொம்ப 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 ஆச்சரியமா இருக்குது. சீமான் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாருன்னா, இந்திய எதிர்ப்புன்னா ஸ்டாலினம் இந்தியனா இந்திய எதிர்ப்பாளர். நீங்க இந்திய எதிர்ப்பு பேச்சில் தான் சொல்லுவீங்க, முரசில் தான் எழுதுவீங்க. நாம் களத்துல இந்திய எதிர்ப்புன்னு மக்களை திரட்டி இந்திய எதிர்ப்பேன். அதான் ஒரு ஸ்டெப்பு மேல. நீங்க கவர்னர்னா நீங்க வந்து சாதம் உள்ள கரண்டியை வச்சிருக்கீங்க, அதுல சிக்கல் வந்துடக்கூடாது. கவர்னர்கிட்ட நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் கவர்னர் ஆபீஸுக்கு போட்டு போட வேண்டி பேசுவேன். சான்ஸ்கிரிட்னா நீங்க அதுல கொஞ்சம் கவனிச்சு தான் அதை பேசுவீங்க, முரசில் எழுதுவீங்க. நீங்க பேசுறதுல கொஞ்சம் அக்கறையோட கொஞ்சம் சக்கம் சத்தமுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவீங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை, தமிழ் இல்லை ஏன் சான்ஸ்கிரிட் இருக்குன்னு ஓங்கி அடிப்பேன். நிர்மலா சீதாராமன்னா நீங்க ஒரு டேட்டா கொடுத்துட்டு இருப்பீங்க, நான் வேற மாதிரி இறங்கி அடிப்பேன். இப்படி சீமான் வந்து ஒரு மாநில உரிமைங்கிறதுல திமுகவையும் தாண்டி நான் இருக்கிறேன்னு காட்டுறாரு. அப்போ இந்த ரெய்டு போன்ற விஷயங்களை வந்து அவர் பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லி அதற்கான காரணங்களை அவர் அடுக்கிறார். ஸோ இந்த இடம் திமுகவுக்கு எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய தமிழறிமணியை, பழக்கருப்பையா, தராசு ஷியாம் போன்ற கடந்த காலத்தின் கைதிகளுக்கு சீமானுக்கு அரசியல் வந்து ஒரு நெத்தி அடி. காலம் மாறிட்டு புதிய இளைஞர்கள் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அவங்க கண்ணை மூடிட்டு விஷயங்களை அணுகிறது இல்லை, ரொம்ப மைக்ரோவா எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியுது. ஒவ்வொரு நுணன்ஸும் டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. நான் இந்த அறிவார்ந்த இந்த இளைஞர்களுக்காக நான் அரசியல் பண்ணுறேன். உங்களை மாதிரி மனநோயாளி மாதிரி திமுக எதிர்ப்புன்னு கண்டதுக்கும் திமுக வைத்துட்டு அரசியல் பண்ணக்கு நான் இல்லை. ஆனால் அதே இல்லை, இந்த கேளம்பாக்கம் அப்பா விட்டு சொத்தான்னு உதயநிதியை கேட்டிருக்காரு பாருங்க, பேனாசிலையை வச்சா உடைப்புன்னு சொன்னார் பாருங்க, வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு சொன்னார் பாருங்க. அப்போ அந்த எல்லாத்துக்குமே கலைஞர் பேர் தானான்னு, கருணாநிதி பேர் தானான்னு கேட்கிறாரு பாருங்க. அந்த எதிர்ப்பு தெளிவா போகும். இந்த எதிர்ப்பு பாலிசி எடுக்கும். அப்போ எடப்பாடி இதுல கொள்கையற்ற கட்சி, ஒரு தெளிவான முடிவற்ற கட்சி,
எந்த கொள்கையும் மாற்றாத கட்சி தேஜஸ்வி சூர்யாவும் அண்ணாமலையும் சொல்றது மாதிரி அது பலம் இழந்து போகுங்கிறதா உண்மை. அப்ப நீங்க வந்து மோடி எதிர்ப்புன்னு சொல்லக்கூடியவங்க எப்படி இந்த ரைடை ஆதரிக்க முடியும்? அப்ப நீங்க மோடி எதிர்ப்பா ஸ்டாலின் எதிர்ப்பா? அப்ப சீமான் தெளிவா இருக்கிறாரு. மோடியும் எதிர்க்கிறேன், ராகுலையும் எதிர்க்கிறேன். இந்த இஷ்யூல மோடி எதிர்க்கிறேன். மோடிக்கும் ராகுலுக்கும் ஒட்டுண்ணியாட்டும் தொங்கு சதையாட்டும் திமுகவும் அண்ணா திமுகவும் இருக்குன்னு அவர் தெளிவா பேசுறாரு. நான் அவர் என்ன பேசுறாருங்கிறத வச்சு தான் சொல்றேன்னு தவிர தேசிய கட்சிகளால நாட்டுக்கு லாபம் இல்லைங்கிற அவர் கருத்து எனக்கு உடன்பாடு கிடையாது. கில்லிங் இன் சைலன்ஸ் சீமானை பண்ணக்கூடாது. அதை ஆணித்தரமா நான் சொல்லுவேன். அது மக்கள்கிட்ட போட்டு அந்த அடிப்படையில் சொல்றேன். இப்ப சீமான் வந்து புதிய ட்ரெண்டை செட் பண்றாரு. கடந்த காலத்தின் கைதிகளா இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கு சீமான் என்ன சொல்றாரு, யாது சொல்றாருங்கிறது புரியல. நீங்க திமுக அண்ணா திமுகங்கிற அரசியல் இப்ப இல்ல. அது கலைஞர் எம்ஜிஆர் அரசியல், கலைஞர் ஜெயலலிதா அரசியல். ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவராட்டி எடப்பாடி பழனிசாமி இல்ல. ஸ்டாலினுக்கு இணையாட்டு இல்லாத ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு, தொடர் தொழில இருக்கிற ஒருத்தரை வச்சுக்கிட்டு மக்களவை தேர்தலில் திமுகவுக்கும் அண்ணா திமுகவும் போட்டின்னு பேசினா அது சிரிப்பா சிரிக்காது. சீமான் இதெல்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் தட்டி தூக்கி அடிச்சு மேல வருவாங்கிறதுல அவருக்கு ஐடியாலஜி படி இது வந்து கொள்கை அடிப்படையில் நான் இதை வந்து ஆன்டி மோடியாட்டு நான் இதை எதுக்குறேன். நீ என்ன வேணா ஸ்டாலின் காலின்னு சொல்லிட்டு போ, அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது எனக்கு. என் ஆளுக்கு என்ன நம்புறவனுக்கு நான் எப்படின்னு தெரியும்னு அவர் ரைட் ராயலா போறாரு. மீண்டும் திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த காலமும் சீமானுக்கு கொள்கையும் என்னோட கொள்கையும் ஒண்ணு கிடையாது. பட் ஒரு தீண்டாமை, அவரை தப்பா பிரசன்ட் பண்றது, அவரை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றது தப்புங்கிறதுக்காக நான் ஆணித்தரமா சொல்றேன். நான் என்னோட கருத்துல உள்ள உண்மையை மற்ற விமர்சகர்களும் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சரிங்க சார், நேர்காணலில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி.